வணக்கம். பிறந்து சிறந்த பல மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்து தனக்கென தனித்துவம் கொண்ட தொன்மையான என் தாய்மொழி தமிழில் வரவேற்புரை ஆற்றுவதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். மதுரை சோழவந்தானில் பிறந்து கல்கத்தா, கோவா, அந்தமான் என பல தமிழ்ச் சங்கங்களின் தன் பேச்சால் தவழ்ந்து உலகெங்கும் உள்ள பல நாடுகளில் தமிழ் உலா வந்து தன் பாத சுவட்டோடு தமிழ் சொற்பொழிவாற்றலையும் பொழிவித்த உவகை புலவர் இவர். தொன்று தொட்டு நம் செந்தமிழை தம் நாவிலும் தன் முற்போக்கு சிந்தனையை தேனினும் தன் பேச்சிலும் தமிழர்களின் வாழ்வியல், வரலாறு, பண்பாடு போன்றவற்றை செவிகளுக்குள் செலுத்தும் முனைவர் இவர். வள்ளுவர் எழுதிய திருக்குறள், இளங்கோ அடிகள் எழுதிய சிலப்பதிகாரம், மகாகவி கவிதைகள் என்று பல இலக்கிய இலக்கண நூல்கள் தொடங்கி விடுதலை போராட்ட கதைகள், சிந்துபாத் அரபிக் கதைகளோடு ஜாலியன் வாலாபாக் முதல் வாஸ்கோட காமா வரை, விண்கலம் முதல் விஞ்ஞானம் வரை, ஏலியன் முதல் ஏஐ வரை, சிறுகதைகள் முதல் சினிமா வரை, கற்காலம் முதல் கல்வெட்டுகள் வரை, கல்வி முதல் கவிதை வரை தனக்கென ஒரு இலகுவான பாணியில் நவரசமும் நகைச்சுவையும் கலந்து மாணவர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் எளிய மக்களுக்கும் யதார்த்தமாய் உணர்த்தும் ஒளியில்லா கல்வி சிற்பி இவர். பல கல்வியாளர்களை உருவாக்கிய தமிழ் பேராசிரியர் இவர். ஜெயிக்கலாம் வாங்க, உலகம் உன் கையில், தமிழ் வாசல், வாங்க சிரிக்கலாம், பேசும் கலை, இலக்கிய சாரல் என எண்ணற்ற நூல்களை எளிமையாக எழுதி நம்மை சிந்திக்க வைத்த நூலாசிரியர், தமிழ் இலக்கியத்தின் சிற்றரசர் இவர். பல கவிதைகளை எழுதி மகாகவி பாரதி விருதை கையில் ஏந்திய இன்றைய நவயுக கவி இவர். தினமணி, தி இந்து, ஆனந்த விகடன் இன்னும் பல அச்சு ஊடகங்கள் மூலமாகவும், Facebook, YouTube, Instagram போன்ற மின் ஊடகங்கள் மூலமாகவும் தம் தமிழ் அறிவை நாட்டு மக்களுக்கு எடுத்தொழிக்கும் நற்றமிழ் நாவலர் இவர். தன்னை கல்வி பணிக்காகவும் பல சமுதாய பணிகளிலும் தமிழ் சார்ந்த பல ஆய்வு பணிகளிலும் ஈடுபடுத்திக் கொண்டு தமிழுக்கு சேவகராய் இருந்த தமிழாகரர் பண்டிதமணி இவர். பல தொலைக்காட்சி தொடர்களிலும் வானொலி பேச்சுகளிலும் மட்டுமின்றி விருமாண்டி, பிகில், மருது, ரஜினி முருகன் இன்னும் பல திரைப்படங்களிலும் தன் நடிப்பில் முத்திரை பதித்த பன்முக கலைஞர் இவர். மேடை பேச்சை தன் வசப்படுத்தி பேச்சுக்கென்று தனி உணர்வை கூட்டி பல்லாயிரக்கணக்கான பேச்சாளர்களை உருவாக்கி பட்டிமன்ற நடுவராய் தன் கூற்றை நிலைப்படுத்திய பட்டிமன்ற மன்னன் இவர். இவ்வாறு இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழை மூச்சு தமிழாய் சுவாசிக்கும் கலைமாமணி இவர். புராணம் முதல் நவீனம் வரை தன் ஐம்புலன்களில் வைத்திருக்கும் தமிழ் வித்தகன் இவர். பெயரிலே நாணத்துடன் சம்பந்தமுடைய எங்கள் தமிழ் பெருமை பட்டிமன்ற வேந்தர், பன்முக திறமையாளர், கலைமாமணி டாக்டர் திரு கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை இங்கிலாந்தில் உள்ள சவுத்தாம்ப்டன் தமிழ்வாழ் மக்கள் சார்பாகவும், தென்னிந்திய கலை மற்றும் கலாச்சார சங்கம் சார்பாகவும், போன்மோத் மற்றும் டோர்செட் தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் எங்கள் முத்தமிழ் விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்கின்றேன்.